இன்றைக்கி நம்ம மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு இது போல் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பஜ்ஜி பாவு மதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நம்ம பஜ்ஜி மிளகாவை இது போல் 2ஆக கீறி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் அந்த மிளகாவை இது போல் ஒன்று ஒன்றா எடுத்து அந்த மிக்ஸில் டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இது போல் நம்மளால் எத்தனை முடியுமோ அத்தனை போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகாய் ஆல்ரெடி ரொம்ப நீளமாக இருக்கிறதால நம்ம வானாலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பக்கமும் திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லோரோட ஃபேவரட்டான மிளகாய் பஜ்ஜி ரெடி. பாருங்கள், இது ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லாமே ரொம்ப நல்லா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக வெந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.